திரு உதயநிதி அவர்கள் ஒரு திரைப்பட விநியோகத்தை வச்சிருக்கார், ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் வச்சிருக்கார். அவர் என்ன பண்றாரு, இந்த பட தயாரிப்புறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி வெளியிடுறது. அரசாங்கத்தை விட்டு வைக்கல, திரைப்பட துறையை விட்டு வைக்கல. கிட்டத்தட்ட விற்பனை ஆகாம படம் தயாரிக்கப்பட்டு 120 படம் பெட்டியில தூங்குது. வித்தா எனக்கு தான் கொடுக்கணும், உதயநிதி ஸ்டாலின் என்னுடைய கம்பெனிக்கு தான் கொடுக்கணும், ரெட் ஜெயிண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 12 கோடிக்கு படம் தயாரிச்சிருந்தா 8 கோடி கேட்கிறேன். எப்படி கொடுப்பாங்க? பெரும் நஷ்டமாயிரும். அதனால திரைப்படத்தையும் விட்டு வைக்கல. எதுலெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அதையெல்லாம் கண்டு கொள்ளையடிக்கின்ற கொள்ளை கூட்டம் திமுக அரசாங்கம் நேரத்தில் நினைவு கூற வேண்டும். அதோட இன்னைக்கு எதுல பார்த்தாலும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லா துறையிலும் நடக்குதுல்ல இல்லையா?